Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Jema. Happy birthday to you, Jema. இன்னைக்கு அம்மாவோட 76th பர்த்டே. எனக்கு அவங்க ஜேமா, லவ்லி ஜேமா, அவங்க பர்த்டே 76th பர்த்டேக்கு நான் என்னென்ன இங்கே வச்சுருக்கேன்னா, டைரிஸ் மில்க் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கும் பிடிச்ச டைரி மில்க்கு, எனக்கும் பாப்பாவுக்கும் பிடிச்ச. பாப்பா வா வா இங்கே வா. சாக்லேட்ஸு, அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். இது வீட் ஹல்வா, இது கேஷ்யூ ஹல்வா. கேக் கட் பண்ணலாம், இதெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம். அம்மாவோட பர்த்டே, ஜேமாவோட பர்த்டே. Hi everyone, good evening, happy evening. என்ன ஹாப்பி ஈவினிங் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அம்மா தங்கத்தாரகை, தங்கத்தலைவி அம்மாவோட பர்த்டே, 76th பர்த்டே. ஹாப்பியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. தலைவர் பர்த்டே மாதிரியே தான் அம்மா பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே எப்போவுமே. நான் லாஸ்ட் இயர் தான் நாங்கள் தலைவரோட ரிமெம்பரன்ஸ் டேக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு தலைவரோட ரிமெம்பரன்ஸ் டேக்கு பாப்பா தான் இது பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாக இது பண்ணேன். இன்றைக்கி தலைவர் அம்மாவோட பர்த்டேக்கு அம்மாவுக்கு பிடிச்ச கேஷ்யூ ஹல்வா, அப்புறம் வீட் ஹல்வா, சாக்லேட்ஸ். அவங்களுக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் எப்போ சாக்லேட் சாப்பிட்டாலும் அம்மா ஞாபகம்தான் வரும் எனக்கு. அம்மா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ஹிந்துஸுக்கு. எனக்கு நெக்ஸ்ட்டு ஜென்மாலையாவது நீங்கள் தான் அம்மாவாக இருக்கணும்னு நான் எப்போவுமே அந்த ஈஸ்வரன்கிட்ட வேண்டிப்பேன். உங்களுக்கு டாட்டராக நான் வரணும். என்னோடய விஷ், மை ப்ரேயர்ஸ் டு சிவா. அது எல்லாருக்கும் என்னோடய நியர் சர்க்கிளுக்கு தான் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. தலைவரை பிடிக்கிற அளவுக்கு தான் பிடிக்கும். அப்படி பிளேஸ் பாப்பா கேட்பா. பாப்பா எப்படின்னா கேட்பா என்கிட்ட, அம்மா உனக்கு யாரை ஃபஸ்ட்டு பிடிக்கும் என்ன தானே அப்படின்பா. இல்லை, ஃபஸ்ட்டு தலைவர். எனக்கு தலைவரை ஃபஸ்ட்டு பிடிக்கும், செகண்டு அம்மா பிடிக்கும், தேர்டு தான் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி தான் ரேங்கிங் சொல்லுவேன் நான். அதனால் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய இது. எப்போவுமே நான் நினப்பேன், இன்னும் ஷீ டிசர்வ்ஸ் மோர், மச் மோர். ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு வெளியில் அப்பேரண்ட்டாக தெரிகிற சில விஷயங்கள் தான் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா. பட் அவங்களோட இன்னர் குவாலிட்டிஸ், அவங்களோட இம்பைப், அது முதல்ல அவங்களுக்கு இன்பார்ன் குவாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் யாருக்கும் சரியாகவே தெரியாது. இப்போ யூடியூப் திறந்தா எப்போ பாரு எல்லாரும் நிறைய பேர் கச்சாமுச்சா நானும் சார்லாம் பேசிகிட்ருப்போம். இந்த மாதிரி என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க. அதாவது நிறைய பெனிஃபிட் ஆனவங்க தான். அதாவது நம்ம இதில் பார்ட்டியில் இருந்து பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் பெனிஃபிஷியரிஸ் கருணாநிதியை பற்றி மூச்சு விட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா வம்சாவளிலாம் இருக்குதுன்னு. பட் நம்ம அம்மாவை பற்றி, தலைவரை பற்றிலாம் அவ்வளோ பேசுகிறாங்க. என்னவோ பார்த்த மாதிரி தான் அவங்க என்னவோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி ஆகிடுது இல்லையா. என்னென்னா அவங்க கூடவே இருந்தவங்க, மினிஸ்டரோட தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சில பேர். ஒரு வயசானவர் ஒருத்தர் டாக்டர், அவர் எப்போ ஸ்க்ரோல் பண்ணாலும் வரும் அவரோடது. நிறைய கச்சாமுச்சான்னு பேசுவார் அவர். பாப்பா சிரிக்கிறா. நான் இந்த கச்சாமுச்சான்னு சொல்லுவேன். எனக்கு அது ஒரு மாதிரி நிறைய ஒரு மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா கச்சாமுச்சாம்பேன் நான். எல்லாம் அப்படியே ஸ்கேட்டர்டாக இருக்கிறது, அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்கிறப்ப நான் கச்சாமுச்சான்னு சொல்லுவேன். அது என்னோட சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. சில பேர் அன்றைக்கி போட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட்டு. நான் கமெண்ட்டெல்லாம் பற்றி சொல்ல வேண்டாம் தான் நினைப்பேன், பட் 1-2 சொல்லியாகணும் இல்லையா. அது கூட நல்ல கமெண்ட் தான், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சில விஷயம்லாம். ஏன்னா நான் நல்ல விஷயம்தான் சொல்கிறேன். அதனால் ஒருத்தர் போட்டிருந்தார், தமிழில் சரியான வார்த்தை
அமைத்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். நான் கூட அவருக்கு கமெண்ட் பண்ணலாமான்னு பார்த்தேன். பிரதர், நீங்கள் கூட தமிழ்லையே எழுதியிருக்கலாமே, நான் எப்படியாவது யாரும் படிக்க சொல்லுவேன், ஏன் இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க அது அப்படின்னு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளவு இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க இருக்கிறப்ப நான் நல்ல விஷயம் தானே சொல்கிறேன். ஓகே, எனக்கு நிறைய அம்மாவுக்கும் தலைவருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். சிமிலாரிட்டிஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் அந்த சிமிலாரிட்டிஸில் இருந்து ஒருத்தர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார், இன்னொருத்தங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு. லாஸ்ட் இயர் வீடியோ நான் அகெயின் இன்றைக்கி மார்னிங் தான் பாப்பா அப்லோட் பண்ணான். பிகாஸ் பாப்பா வெக்கேஷனில் தான் இருக்கா, அதனால் அவள் அப்லோட் பண்ணால் மார்னிங்கு. லாஸ்ட் இயர் பர்த்டே நிறைய நானே சம்டைம்ஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான். நான் பேசினதெல்லாம் எனக்கே யூஸ் டு அட்மையர். ஆஹா, நீ நிறைய பேசியிருக்கியே, நல்லா சொல்லியிருக்கியே அப்படின்னு பேட் பண்ணிப்பேன். நானே என்னை பேட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தேன் நான். அப்போ ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன் இல்லையா, இங்கிலீஷில் போயேன். அது இந்த தடவையும் அப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட்டு பர்த்டேவை, உங்களோட பர்த்டேவை இன்னொரு போயமோட ஐ வில் மீட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக என் பண்ணுறப்போ. அதே மாதிரி இப்போவும் இன்னொரு போயம் ஃபஸ்ட்டு இந்த இயர் எழுதினதை எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்ச விஷயம்லாம் பேசலாம். அந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது. ஓகே, இந்த போயம் நான் எழுதினதை இப்போ I will read it out, okay? My dear Jema, my dear lovely Jema. The word Amma stands for A, affectionate, M, motherly, M, moss, A, administrator. Amma, affectionate, motherly, moss, administrator. இதுதான் அந்த அம்மாங்கிறதுக்கு stands for. Then, a multi-talented stardom that brushes aside the boredom. A multi-talented stardom that brushes aside the boredom. Oh Amma, when you are on the crossroads at the age half of your lifespan, Puratchi Thalaivar just entered and said, yes, you can. When you are on the crossroads at the age half of your lifespan, Puratchi Thalaivar just entered and said, yes, you can. Ammu, you can சொல்லியிருப்பார். அதான், thy disturbed childhood never bothered your zeal to lit up lights. Thy disturbed childhood, அவங்க childhood எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். Disturbed childhood she had. Thy disturbed childhood never bothered your zeal to lit up lights, many livelihood. Free meals to the needy in temples, mosques and churches made thy enemies speechless. Again, one more time I read it out. Thy disturbed childhood never bothered your zeal to lit up lights, many livelihood. Free meals to the needy in temples, mosques and churches made thy enemies speechless. Numerous welfare schemes for the state uplifted the downtrodden from their miserable fate. A true commander-in-chief. இப்போ நிறைய commander-in-chiefன்னு சொல்லிட்டு வர்றாங்க. But she was the true commander-in-chief. Commander-in-chiefனா என்னன்னு தெரியுது இல்லையா? தளபதி, எங்கள் தளபதி. அதான், a true commander-in-chief of your cadres. உங்கள் கேடர்ஸோட கரெக்டான சரியான தளபதி நீங்கள் தான். Always a promising candidate for the voters. In thy life, companionship, comradeship, relationship, all proved to be the sunken ship. In thy life, companionship, comradeship, relationship, all proved to be the sunken ship. இதுக்காக தான் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்மாவில் நான் அவங்களுக்கு பொண்ணாக இருக்கணும்னு என்னோட விஷன்னு சொன்னேன். பிகாஸ் ஷீ டின்ட் ரிலீஷ் எனி ரிலேஷன்ஷிப். அதனால் இது சொல்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆல் ப்ரூவ் டு பி த சங்கன் ஷிப்.
a glorified life story, all part of the Dravidian history. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, Dravidian history, வரலாறு, திராவிட வரலாறு. அதில் glorified life story, அவங்களோட லைஃப் ஸ்டோரி, glorified life story, all part of the Dravidian history. இதான் இந்த பர்த்டேக்கு நான் உங்களுக்கு எழுதின ட்ரிபியூட் பண்ண இந்த போயம். லவ்லி லவ்லி ஜேமா, நீங்கள் கேட்டால் சந்தோஷப்படுவீங்க. ஓகே, இப்போ சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஹர் அண்ட் ஹர் மென்டார். ஏன்னா அவங்க நிறைய விஷயம் அப்புறமா சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி அது யாரோட ஃபோர்ஸ்னால சொல்லியிருப்பாங்கங்கிறத நான் கெஸ் பண்ண முடியுது. பட் நிறைய பேர் கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும் இல்லையா. சில பேர் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். அவங்க என்ன சொன்னாங்க, நீ இந்த சத்தியம் பண்ணு அம்மு, இந்த மாதிரி இந்த இதை விட்டு போக மாட்டேன், அரசியலை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க. அதை தான் லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தேன். அதில் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பார் அவர், நீ இந்த இதுதான் உனக்கு என்றைக்கும், வேறு எதையும் தேடி போயிடாத, ஏன்னா உனக்கு யாரும் இல்லைங்கிறதுனால இதை விட்டுட்டு போயிடாது. இவ்வளவு கோடான கூடி தொண்டர்கள் இருக்காங்க, நம்ம தொண்டர்கள்லாம் இருக்காங்க அவனை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை எடுத்துக்காமல் அவங்க பர்சனலாக தனக்கு வேண்டியதை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சில பேரை வச்சுக்கிட்டாங்க. அதை தான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கும் அவங்க மென்டார், அதாவது நம்ம தலைவருக்கும் அவங்களுக்கும் இருந்த சிமிலாரிட்டி, அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, ஒற்றுமை. அதுதான் நான் சரியான வார்த்தை சொல்லிடுறேன். ஒற்றுமை ரெண்டு பேருக்கும் இருந்த ஒற்றுமை என்னென்னா, ரெண்டு பேருக்குமே ஒரு நண்பன், அவருக்கு ஒரு நண்பன். அது நண்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, இவர் தான் நண்பனாக இருந்தார், இவர் தான் ட்ரூ ஃப்ரெண்டாக, இவர் தான் எல்லா விஷயத்துலேயும் ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்தார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி. ஆனால் அந்த நண்பன் என்ன செஞ்சார், இவரோட வளர்ச்சி பிடிக்கலை, தன்னோட வளர்ச்சி தான் இருக்கணும், தன்னோட குடும்பத்து வளர்ச்சி தான் இருக்கணும்னு சொல்லி இவரை எக்ஸ்பெல் பண்ணார். ஹி வாஸ் ஊஸ்டட் அவுட் ஆஃப் த பார்ட்டி, டிஎம்கே. அதனால் அவர் கரெக்டாக அதுக்கப்புறம் சரி வேண்டாம், ஏன்னா சில பேர் தெரிஞ்சுக்கிட்டா ரியலைஸ் பண்ணணும். எப்போவும் ஒரு தப்பு பண்ணலாம், யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறது ஒரு இது கிடையாது, ஆனால் அந்த தப்புலேருந்து கரெக்டான டைமில் வெளியில் வர தெரியணும். அதான் நம்ம தலைவர். நான் கூட நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன், தலைவர் ஏன் அண்ணாவோட டெத்தோடையே அவர் டெத் ஆன உடனே வெளியில் வந்திருக்கலாமே, சினிமாவில் இருந்திருந்தா அப்புறமா ஒரு பார்ட்டியே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. இந்த கருணாநிதியெல்லாம் சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கிற வேலை எதுக்கு அவருக்கு, அது இல்லாமல் இருந்திருந்தா அவர் தனியாக அப்போவே எனக்கு இல்லை அண்ணாவோட எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்திருந்தா திராவிடியன் ஹிஸ்ட்ரியே, இப்போ இவங்க சொல்கிற திராவிட வரலாறுலாம் இந்த மாதிரி போயிருக்குமான்னு தெரில. திராவிட வரலாறு முதல்லையே ஒன்று சொன்னேன், திராவிட வரலாறு எழுதுனது நம்ம தலைவர். என்ன இது த ஷூட்டிங், அதை எவ்வளோ பெரிய இது அவரோட வாழ்வா சாவாங்கிற ஒரு இதில் வச்சு பண்ண ஒரு அந்த இன்சிடெண்ட்னால தான் இவங்க ஏறி உட்காந்து வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த வேல்யூவுமே தெரியாது இல்லையா. ஏன்னா ஒருத்தரோட இது ஷூட்டிங் இன்சிடெண்ட்டில் உட்காந்தவங்களுக்கு என்ன வேல்யூ தெரியும், அதான் ரிலேஷன்ஷிப் வேல்யூ தெரியாதுலேயே உட்காந்ததுனால அதுக்கப்புறம் இதாச்சு. ஆனால் அவர் அந்த மாதிரி ஊஸ்ட் ஆனதுனால தான் அவருக்கு கரெக்டான டைம் ஃப்ரெண்டை எப்படி இது பண்ணும், ஃப்ரெண்டுங்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் இவங்க ஒரு ஃப்ரெண்டால் தான் என்ன ஆனாங்க, ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆளுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இருக்காங்க, எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரை டேர்ன் போட்டு கூட அவங்கள பார்த்துக்க சொல்லியிருந்தா பார்த்துட்டு இருந்துருக்கலாம், அவங்களுக்கு என்ன பெரிய இது வேணும்னு. ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த குயின், அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஒன்றும் இது இப்போ சொல்லி நான் லாஸ்ட் இயரில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னென்னா இந்த மாதிரி ஒரு இபிஎஸ்ஸாலேயே இவ்வளோ ஜெயிக்க முடிஞ்சிருந்ததுன்னா அம்மா எப்படி உட்காந்துருப்பாங்க இல்லையா, இதில் கோட்டையில் உட்காந்துருப்பாங்க, அதை கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு. அம்மா இருந்திருந்தால் இவ்வளோலாம் இதெல்லாம் நடந்திருக்குமா, எப்படி இது பண்ணியிருப்பாங்க, ஹெல்த்தை நல்லா அவங்க என்ன டான்ஸு, எப்படி ஒவ்வொரு டேலண்ட் அவங்ககிட்ட இருந்த டேலண்டெல்லாம் இதான். அந்த சிமிலாரிட்டியை ஃப்ரெண்டுங்கிற சிமிலாரிட்டியை தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுங்கிற சிமிலாரிட்டி ரெண்டு பேருக்குமே இருந்தது.
ஆனால் அது எப்படி வந்து அந்த சிமிலாரிட்டி, அந்த ஃப்ரெண்டுங்கிற பர்சன், அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் எப்படி வச்சுருந்தார், ஹேண்டில் பண்ணார், இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு கடைசியில் அவங்க லைஃப் எப்படி ட்ராஜடியாக போனதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரியாக போச்சு. ரொம்ப சில சமயம்லாம் ரொம்ப வருத்தமாக, எதனால் வருத்தமாக இருக்குன்னா, இப்போல்லாம் இந்த நேற்று பேஞ்ச மழையில் என்னென்னவோ முளைக்கும்பாங்க இல்லையா, அது மாதிரி அவுட் ஆஃப் சம் இவங்க ஃபேமிலியோட இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆரால் ஜெயலலிதா வந்தாங்கன்னு. வெறுமனே எம்ஜிஆரால் ஜெயலலிதா வந்திருந்தா இவ்வளோ தூரம் நிற்க முடியுமா? எம்ஜிஆரோட எவ்வளோ ஹீரோயின் ஆக்ட் பண்ணாங்க, அவங்கெல்லாம் வரல அரசியலுக்கு. ஆனால் அவங்களுக்கு தான் அந்த டேலண்ட் இருந்ததுன்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணி தானே கொண்டு வந்தார். தலைவர் வந்து எல்லா ஹீரோயினையும் கொண்டு வரல இல்லையா, அவங்கள தானே, இவங்க தான் ஃபிட்டஸ்ட் பர்சன், இவங்க தான் சூட்டபிள் பர்சன் அப்படிங்கிறத சொல்லி தானே கொண்டு வந்தார் அந்த இதுக்கு. மோல்டு பண்ண முடிஞ்சது அவரால். ஏன்னா ஒரு வெறுமனை மோல்டு பண்ண முடியாது, களிமண்ணெல்லாம் மோல்டு பண்ண முடியாது. நல்ல அழகான, நான் சொல்கிறது களிமண்ணை மோல்டு பண்ணலாம், பட் என்னென்னா அந்த லைஃப்பை கொடுத்துலாம் பண்ண முடியாது இல்லையா, வெறுமனை பொம்மை தானே பண்ண முடியும். ஆனால் நிஜமான ஒரு இதை ஷேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருந்தால், ஸ்டஃப் இருந்தால் தான் பண்ண முடியும். அது அவங்ககிட்ட அந்த திறமை இருந்ததுனால தான் இது. ஆனால் இப்போ என்னென்னோ டேக் வச்சுக்கிட்டு, ஃபேமிலி டேக் வச்சுக்கிட்டு நுழைஞ்ச சில மினிஸ்டர்ஸ்லாம் எப்படி A1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. A1 சொல்கிற அதே வாய் தான் அப்ரிஷியேட் பண்ணுது. நான் அதனால தான் என்னோட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவங்க யார் சொல்கிறதுக்கு. ஒரு ஜெயலலிதா வேணா மாட்டியிருக்கலாம் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில், பட் எவ்வளோ பேர் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க. அந்த குன்ஹா போட்ட இதுதானே வெர்டிக்ட் தானே இந்த மாதிரி. அவங்க சாகிறப்போ A1 இருக்கல இல்லையா, அதை தெரிஞ்சுக்காத முட்டாளுங்க தான் A1 சொல்கிறாங்க. A1 இல்லை, போகிறப்ப A1 இல்லை. ஆனால் நம்பர் படி நிறைய பேருக்கு அடுத்தடுத்து கொடுத்தாங்களே தவிர அவங்களுக்கு நம்பர் 1 போட்டிருந்தாங்க அந்த கேஸில் இருந்தது படி. ஆனால் சாகிறப்ப அவங்க ஒன்றும் அக்யூஸ்டாக சாகலை. இவங்க சொல்கிறாங்க சில பேர், அவங்க ஃபேமிலியே. நான் அதனால தான் சொன்னேன், அந்த எங்கள் தங்கம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் தங்கமும் அரைவேக்காடும்னு. நான் இப்போ வந்து ஈஸ்வரன்கிட்ட வேண்டிக்கிறேன், எனக்கு ஜெயமாவோட பொண்ணாக பிறக்கணும் நெக்ஸ்ட் ஜென்மாலன்னு. ஆனால் அதே ஈஸ்வரன்கிட்ட நான் நிறைய கேட்டிருக்கேன், ஏன் வந்து ஒரு அழகான பொண்ணு எங்கள் தங்கம்ல இவர் வேணால் ஆக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, அந்த அம்மா இது அவர் ஃப்ரெண்டுக்குன்னு. அந்த அம்மா ஆக்ட் பண்ணி கொடுத்துச்சே, அந்த எங்கள் தங்கம்ல தலைவர் மட்டும் ஆக்ட் பண்ணியிருந்தா அது அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்குமா? ஒரு ஹீரோவோட ஹீரோயின் வேணும் இல்லையா, ஒரு ஹீரோயின் இருந்தால் தானே சக்ஸஸ் ஆகும். அது நினைக்கணும்ல. அவங்களும் ஆக்ட் பண்ணதுனால தானே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இது ஃபில்மு. நான் அளவோடு ரசித்தவன், அப்புறம் தங்கப்பதக்கத்தின் மேலேங்கிற சாங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த ஹிட்டான ஃபில்மு எப்படி அவங்களால் தான். அவங்களுக்கும் க்ரெடிட் இருக்கு இல்லையா. டிஎம்கே, அதான் ப்ரீவியஸ் வீடியோவில் அவ்வளோ சொல்லியிருந்தேன், டிஎம்கேக்காக அவர் எவ்வளோ இது பாடுபட்டாரோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் இருக்குது க்ரெடிட். 2 பேர் சேர்ந்து தான் டிஎம்கேவோட இதுக்கு பார்ட்டிங்க க்ரோத்துக்கு அவ்வளவு. நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. இதெல்லாம் யார் இதெல்லாம் செய்ய முடியும்? வேறு யாராவது செஞ்சுருந்தா அதெல்லாம் ஹிட் ஆகுமாங்கிறது கொஷின் மார்க் தான். அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்ச ஒரு இதுக்கு ஒரு பொண்ணாக இருந்தவங்க அடுத்தது அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லி தலைவர் போனதுக்கப்புறம் நுழைஞ்ச உடனே என்னென்ன ஹேர்டில்ஸ்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அந்த முடிஞ்சால் எங்கள் தங்கமும் அரைவேக்காடும் பாருங்கள், அதில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் நான். அதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் நிறைய பார்த்து அந்த இதை சப்போர்ட் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் தங்கம்ங்கிற ஃபில்மை வெறுமனை மட்டும் இல்லை, அது எப்படி பாருங்கள் ஒரு ஐரணி. அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆக்ட் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதே குரூப் ஒன்றுமே இல்லாமல் திவாலாக போக வேண்டிய ஒரு குடும்பத்துக்கு கை தூக்கி விட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு ஹீரோயின் வந்து பண்ணால், அதே ஹீரோயின்கிற பொண்ணு லேடி ஆகி அரசியலுக்கு வரப்போகிறேன் வேறு இது இல்லைங்கிறதுனால அரசியலுக்கு வந்தப்புறம் என்னென்ன இடைஞ்சல் இந்த மேல் ஷாவினிசம் பிடிச்சவங்க செஞ்சது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அசிங்கமாக பேசி அவங்கள ட்ரிகர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இதுக்கும் அவங்க வீட்லேயும் என்ன அரசியல்வாதி, பெண் அரசியல்வாதியை வச்சுக்கிட்டே எவ்வளவு அசிங்கம் பேசி இன்னும் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்கள பற்றி. நான் அதான் நம்ம கூட கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நினப்பேன், நான் எவ்வளவு இந்த மாதிரிலாம்
ஒரு மோசமான புத்தி இருக்கிறவங்க அவங்க வீட்லேயும் அதே மாதிரி லேடிஸ் இருக்காங்க இல்லையா? எல்லார் வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து சில மோசமான விஷயங்கள் பேசுகிறவங்க கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி நினைக்கணும். நான் அப்போவே கருணாநிதிக்கு சொல்லியிருக்கேன். அவர் அம்மாவை அவ்வளோ பேசினார். அவங்க வீட்டில் ஒரு பெண் பாலிட்டிஷியன் வரப்போகிறாங்கன்னு தெரியாமையா அவ்வளோ பேசினார்? கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லறிகிற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இன்னொரு வீட்டை பார்த்து கல்லை போடுறது, அந்த மாதிரி அப்யூசிவாக பேசுகிறது மோசமான விஷயங்கள். எல்லாத்தையும் மீறி ஜெயிச்சு இந்த கட்சியை காப்பாற்றி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒரு தளபதி மாதிரி நடத்தி கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் பண்ணணும் நம்ம. ஏன்னா திராவிட கட்சியை இவங்க பேசுகிறாங்க இல்லையா, ஆரியன், இந்த ஆரிய குடும்பத்தில் ஆனால் அந்த ஆரியன்கிற இதையே எங்கேயும் காட்டிக்காமல் ஆன்மீகம் மட்டும்தான், ஆரியன்கிறத காட்டிக்கிட்டதில்ல. அவங்க ஆன்மீகத்தை மட்டும்தான் காட்டியிருக்காங்க. ஆன்மீகத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்ல. அதே சமயம் என்னென்ன திராவிட பண்பாடு என்னென்னவோ அதையும் ஃபாலோ பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு போன ஒரு லீடர் யாருன்னு யாரையா சொல்லுங்கள். இன்னமுது வர்றாங்களாங்கிறதையும் பார்க்கலாம். அவருக்கு அடுத்தது அம்மா தான். திராவிட கல்ச்சர், அந்த டிராவிடியன் கல்ச்சரை கரெக்டான விதத்தில் ரேஷியோவில் கொடுத்தது. இப்போ மாமன்னன் எடுத்தாங்களே, மாமன்னன், ஆனால் அம்மா அப்போவே செஞ்சாங்களே. தனபால்ங்கிற ஒரு பர்சன் எம்எல்ஏ அவங்கக்கிட்ட இருந்தப்போ சில வருத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவருக்கு எவ்வளோ பெரிய அவருக்கு ஆனர் பண்ணுறத எப்படி அவங்க கம்யூனிட்டிக்கே ஆனர் பண்ணுற மாதிரி செஞ்சாங்க. அவங்க அந்த மாதிரி தான் எது ஒன்றும் அந்த மாதிரி கெஸ்டர்ஸ், ஒரு நல்ல அழகான ஆளுங்க தான் அழகான விதத்தில் அவங்களோட இதை காட்டுவாங்க. எப்படி அவங்க அதை ப்ரெசன்ட் பண்ணுறாங்களோ அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. அவங்க கோபப்பட்டால் கூட அதுவும் அழகாக தான் இருக்கும். அசிங்கமாக ஒரு இடத்துலையும் பேசுனதில்லை, யாரையும் அனாவசியமாக அநாகரிகமாக பேசுனதில்லை எங்கேயுமே. அவ்வளோ அழகான ஒரு அரசியல் நடத்துனாங்க. சில பேர் சுற்றி இருந்து சில பேரால் தான் அந்த இது அசிங்கப்பட்டு போனாங்க. சில இது அவங்க மேலே அவ்வளவு சேர வாரி எல்லோரும் பூசினதோட ரீசன் அவங்கள சுற்றி இருந்தவங்களால் தான். அவங்க ஒருத்தங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ அழகான ஒரு பர்சன், எவ்வளோ டேலண்டட் பர்சன். டான்ஸு, எனக்கு அவங்களோட டான்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் டான்ஸஸும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு பானுமதி பாட்டு மட்டும்தான் பாடுவாங்க, ஒரு வைஜெயந்தி மாலா டான்ஸ் மட்டும்தான் நல்லா ஆடுவாங்க, பாட்டு பாட தெரியாது. பட் பானுமதி ப்ளஸ் வைஜெயந்தி மாலா இஸ் ஈக்குவல் டு அம்மான்னு. ஏன்னா தலைவர் பானுமதி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் போல்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லி அம்மாவை சொல்லியிருக்காராம். எனக்கு என்னென்னா, அப்போ நமக்கு தெரியாது இல்லையா, தலைவரையெல்லாம் நம்ம பார்த்தது கூட இல்லை, அது ஒன்றும் தெரியாது இல்லையா. அதனால் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாட்டையுமே பானுமதி ப்ளஸ் வைஜெயந்தி மாலா இஸ் ஈக்குவல் டு தான் அம்மா. போல்ட் வித் பிரெயின்ஸ், பியூட்டி வித் பிரெயின்ஸ், போல்ட் ப்ளஸ் பிரெயின் இஸ் ஈக்குவல் டு பியூட்டிங்கிற மாதிரி நிரூபித்து காட்டினாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு லீடரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற பார்ட்டியை இவங்க சரியான இதாக கொண்டு போகணும். இன்றைக்கி கூட பார்த்தேன், ஏதோ வாய்ஸ் இதை கொடுத்து இவங்க செய்கிறதுலாம் சரியாக இல்லை. அது அவங்க தலைவரை சின்னதாக ஸ்டாம்ப் சைஸில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது இருந்தது. அம்மாவுக்கு ஃபேஸ் வேல்யூ மட்டும் இல்லை, அவங்களுக்கு திறமையும் இருந்தது. இப்போ இருக்கிறவங்க இவங்க ஃபேஸை பெருசாக வச்சுட்டே போனால் அது நல்லா இல்லை. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தலைவரையும் அம்மாவையும் ஈக்குவலாக போடுங்க. உங்களை நடுவில் நிற்கிற மாதிரி கும்பிடுற மாதிரி போடுங்க. அது நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு அது பிடிக்கும். பார்ட்டியும் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் வெறுமனை இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. ரெண்டு பேரும் என்னென்ன செஞ்சாங்கங்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சு படிச்சுட்டு, இல்லைடா யூடியூபர்ஸ் நிறைய பேர் நாங்கள்லாம் பேசுகிறதையாவது பார்த்துட்டு கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். யார், மிஸ்டர் இபிஎஸ்க்கு முக்கியமாக, அதோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே நம்ம பார்ட்டியில், அவங்களுக்கும் தான். எல்லா இடத்துலையும் கடைசியில் மட்டும்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர், அதை கூட ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. அவங்க இதய தெய்வம் புரட்சி தலைவருங்கிறத கூட ஃபுல்லாக கிளியராக வராது. அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. நிறைய பேசி நாட்டை நல்லா நேராக வச்சு பேசி பழகுங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவர், அடுத்தது இதய தெய்வம் அம்மா அப்படின்னு சொல்லி பழகுங்க. நல்லா கிளியராக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் கடகடான்னா வேறு மாதிரி போயிடும், அதனால் நல்லா சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் ரெண்டு பேரையும் பற்றி
தலைவர் என்னென்ன கஷ்டப்பட்டார் பார்ட்டியை கொண்டு வந்து, ஸ்டார்டிங்கில் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணாங்க, அதே மாதிரி அவர் என்னென்ன திட்டம் கொண்டு வந்தார். இப்போ பட்ஜெட்டில் வாசிச்சாங்க பார்த்தீங்களா சில ஸ்கீம்ஸ்லாம், அதெல்லாம் நம்ம தலைவர் அவரோட பீரியட்லேயே செஞ்சது, அதை சொல்கிறதே இல்லை. இவங்க சொல்லலாம் இல்லையா, அவரோட இதை தான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நூன் மீல் வந்து இவர் போட்டதை வந்து யார் காமராஜர் போட்டதை நியூட்ரிஷியஸ் மீலாக தலைவர் மாற்றினார், எக்ஸ்பேண்ட் பண்ணாருங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. பட் அந்த நியூட்ரிஷியஸ் மீலை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக இவர் கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி மிஸ்டர் ஸ்டாலின் வந்து எல்லா இடத்துலையும் அவர் இவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ ஏடிஎம்கேவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் இவங்க டிஎம்கே பார்க்குறாங்க. அவங்க அதை தன்னோடைய தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தெரியாமையே நம்ம பார்ட்டியில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எங்கேயுமே போய் எல்லா ஸ்கீம்ஸுமே இப்போ வந்து பட்ஜெட்டில் வாசித்த நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம தலைவர் செஞ்சதோட நெக்ஸ்ட் லெவல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. வருஷம் ஆகுது இல்லையா, அது மாதிரி லெவலும் ரைஸ் ஆகணும் இல்லையா, அது மாதிரி போயிருக்கு. அதை சொல்லணும். அதே மாதிரி பட்ஜெட்டில் அது நான் ப்ரீவியஸ் இதில் சொல்லலை, அதனால் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆண்டாள் மாதிரி தானே, அதனால் சொல்கிறேன். ஆண்டாள் பாசுரமில் இவர் ஏன் வாசிக்கிறாரு சொல்லுவாங்க இல்லையா, இது டெவில்ஸ் கோட்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ்னு, அதாவது சைத்தான் வந்து வேதம் ஓதுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இவங்க ஆண்டாள் பாசுரத்தை யார் மிஸ்டர் தங்கம் சென்னரசு வாசிக்கிறாரு. ஆண்டாளுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் இதை கோபுரத்தை இதில் வச்சுருக்காங்கங்கிறதுனாலையா? எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க அந்த திராவிடர் ஒருத்தரங்க. அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாரையும் அசிங்கமாக பேசுகிறது. அதே மாதிரி தாயுமானவர் ஸ்கீம்னு ஒன்று, ஒரு ஸ்கீமுக்கு தாயுமானவரா? தாயுமானவருங்கிறது யார்? இவங்களுக்கு எதுக்கு இந்த பேர்லாம்? வேறு நல்ல திராவிட பேர்லாம் இல்லையா, கிடைக்கலையே அவங்களுக்கு? தேடி தேடி பார்க்க வேண்டியது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திராவிடங்கிறதே ஒரு இது இல்லை. நான் தமிழ் தெரியாது தான், ஆனால் ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ வந்து முன்னாடியே கொடுத்துருக்கேன். இப்போ யாரோ இன்னொருத்தர் பேசியிருக்காரு, திராவிடியன்கிறதோட தமிழ் இது டிரான்ஸ்லேஷன், திராவிடியன் இங்கிலீஷில் சொல்கிறத திராவிடம்னு இவங்க சொல்கிறாங்களே, அதுவே தப்புன்னு நான் எப்போவோ சொல்லிட்டேன். இவர் ஆரம்பித்தப்பவே தமிழகம் தமிழ்நாடுன்னெலாம் வந்தது இல்லையா, அப்போவே சொல்லிட்டேன் நான். திராவிடம்ங்கிறது எப்படி வரும்? திராவிட மாடல் வேறு. திராவிடம் எடுத்தோடனே தானா வராது இல்லை, ஹிந்தியில் தானே தா இருக்குது, த இருக்குது. இவங்க என்ன திராவிடம்ங்கிறாங்க? திராவிடம் சொல்ல வேண்டியது தானே, தீராவிடம் அப்படின்னு சொல்ல வேண்டியது, அது இல்லை திராவிடம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதான் நிறைய பேசுகிறது இவங்களை பற்றி எக்கச்சக்கமாக பேசலாம். ஆனால் நிறைய பேர் இன்னும் திருந்த மாட்டேங்கிறாங்க. அதான் இங்கே வந்து கமெண்ட்ஸ் என்னென்னவோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வந்து இங்கே கமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கிறத பேசுங்க எப்போவுமே. நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட நான் எடுத்துக்க போகிறதில்ல, எனக்கு தெரியும் நான் வந்து எப்படி பேசுகிறேன். நான் தான் சொல்கிறேன், நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேனு அட்மைரர் ஆஃப் மீ வந்து யாருன்னா நான் தான். அதுக்கப்புறம் தான் மிச்சவங்க. நான் அதே மாதிரி யாராவது அழகாக பேசுகிறவங்களையும் சொல்லுவேன். அழகாக பேசுகிறது எனக்கு என்ன, அட்மையர் பண்ண தெரியணும், ஒரு அழகாக ரசிக்கணும், அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணணும். அதான் 3A சொல்லியிருக்கேன் நான், AAA. என்னென்னா அட்மையர் பண்ணுங்கள், அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அப்புறம் அப்லாட் பண்ணுங்கள். அப்படி இந்த 3A ஒரு மனுஷன்கிட்ட இருந்தால் அவன் நல்லா இருப்பான். அது யாருக்குமே வர மாட்டேங்குது இல்லையா? அட்மையர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மனசு இல்லையா, பேசாமல் போயிடணும். அதை விட்டுட்டு எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது. ஹிஸ்ட்ரியை நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். முதல்ல யார் என்ன சொல்ல வராங்கன்னு டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஸ்பேர் பண்ண முடியும்னா பார்க்கணும், ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கமெண்ட் பண்ணணும். போகிற போக்கில் கமெண்ட் பண்ணால் அது தப்பு. ஓகேவா? இது வந்து சினிமாவை வெளியிலேருந்து பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான். அதனால் பார்க்கணும். யூடியூப்புங்கிறது ஒரு வீடியோ வந்ததுன்னா அது பிடிச்சிருந்ததுன்னா பார்க்கணும். அந்த டாபிக் பிடிக்குதா, நமக்கு இது ஒத்து வருமா, சரி அப்படியே நமக்கு வந்து பிடிக்காதுன்னா கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸ்பேர் பண்ண முடியுமா, டைமை அலாட் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லையா போயிட்டே இருக்கணும். நான் தான் சொன்னேன் பாருங்க, யாரோ சொல்லியிருந்தாங்க போயிட்டே இருக்கணும். அது எனக்கு தன்னால் சொல்லிது வரும், கோபம் இருக்கிறப்ப அந்த மாதிரி வரும் சொல்லிது. அதனால தான் ஓகே, இன்றைக்கி ஹாப்பி டே. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் ஓகே. அவங்க 2 பேரையும் நம்ம மிஸ் பண்ணுறோம் தான். ஆனால் அதை வேறு விதமாக காம்பன்சேட் பண்ண முடியாதுன்னா கூட அவங்களோட நல்ல விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்
அந்த பர்த்டேஸில் அவங்கள பற்றி எடுத்து சொல்லி நான் எப்போவுமே பாப்பாவுக்கு நான் தலைவரை பற்றி அம்மாவை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அதான் சொல்கிறேன், அவள் கேட்பா உனக்கு யார் என்ன தானே ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு. என்ன பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு தலைவர் பிடிக்கும், அப்புறம் அம்மா பிடிக்கும், அப்புறம் தான் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நம்ம சொல்லணும் நிறைய விஷயங்கள் நம்ம யார் யார்கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை சொல்லி நம்ம கொஞ்சம் கொண்டு வரணும், ப்ராட்டப் பண்ணால் நல்லாயிருக்கும், அடுத்த சமுதாயம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அம்மாவை பற்றி அம்மா செஞ்ச சில விஷயங்களாவது இன்னும் நிறைய இருக்குது அவங்க செஞ்ச விஷயங்களும். வி என்னென்னா விக்டரி அவங்க எப்படின்னா வீராணம் இருக்கு இல்லையா, வீராணம் அதை பற்றி சொல்ல தனியாக வேணும். வீராணம் ஏரி என்ன வீராணம் ஏரிக்காக பெரிய பெரிய பைப்பெல்லாம் கொண்டு போட்டு சில கச்சமுச்சா நடந்தது இல்லையா, கச்சாமுச்சா இல்லை கச்சமுச்சான்னு ஊழல் நடந்தது இல்லையா, அந்த ஊழலுங்கிறத சரி பண்ணி வீராணம் ஏரியிலேருந்து மெட்ராஸ்க்கு தண்ணி கொண்டு கொடுத்து அதனால தான் அவங்களுக்கு மெட்ராஸ் பீப்புளெலாம் ஒரு இதுவாக அவங்களோட ட்ரிபியூட் மாதிரி அவங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய பதிலுக்கு அவங்க செய்கிற மரியாதையாக செஞ்சு தான் நான் ஓட் பண்ணாங்க. நான் அதுதான் எனக்கு தெரியும். சில பேர் மாற்றி ஏதோ சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்ச இது. வீராணம் தண்ணியை கொண்டு வந்தாங்க பாருங்கள், அதில் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு, அந்த தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு வீராணம் வாட்டர் வந்தது ஒரு பெரிய ஹாப்பி. அதனால் மெட்ராஸில் நிறைய பேருக்கு அம்மாவோட இது அந்த ட்ரூ இது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுனால எப்படி செயல் செய்கிறாங்க, செயல் வீரர்கள் கூட்டம்னு சில பேர் போடுறாங்க, ஆனால் நிஜமான செயல் வீரர்லாம் அவங்கெல்லாம் தான். அது இந்த மாதிரி வீரப்பன் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க விக்டரி லேடி அவங்க. அதனால் வீரப்பன், வீராணம், விஜயகுமார் ஐபிஎஸை வச்சு இந்த விக்டரியை பண்ணாங்க அவங்க. இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தது அவங்க இதில். சில நான் லாஸ்ட் வீடியோவில் நிறைய சொல்லியிருந்தேன். இன்னும் ரெகுலராகவே சில வீடியோஸ் தலைவரை பற்றியும் அம்மாவை பற்றியும் நான் பேசலான் இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கி எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அம்மாவோட பர்த்டேவை. பார்க்கலாம். ஒன் மோர் டைம், லவ்லி ஜேமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னும் நிறைய 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 பர்த்டேஸை எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நானும் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு கவிதை உங்களுக்கு இங்கிலீஷில் நெக்ஸ்ட் இயரும் ஒரு போயம் எழுதி உங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணுறேன், உங்களுக்கு இது பண்ணுறேன், ஆனர் பண்ணுறேன். ஓகே, see you all, bye bye.